வணக்கம். முதலில் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் கரெக்டாக குடியரசு தினம் நம்ம கொண்டாடி இருக்கோம். ஏன்னா செங்கோட்டையில் குடியானவர்களுக்கு கொடி இன்னைக்கு தான் பறந்துருக்கோம். அதனால தான் குடியரசு தின வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். இது என்னுடைய முதல் மேடை, அதனால ஏதாவது இருந்ததுன்னா என்ன மன்னிச்சுட்டுங்க. அந்த வாய்ப்பு என்ன மனமார்ந்த நம்பிக்கை. இன்னைக்குள்ள குடியரசு தின விழாவில் சொக்கலிங்க கரையான்கள் அறித்த புத்தகம் பற்றி பேசுறது ரொம்ப ஒரு பொருத்தமான நிகழ்வு. ஏன்னா இப்போ நம்ம இந்தியா இருக்கக்கூடிய கண்டிஷன் அது மொத்தத்திலே எல்லா நிர்வாகத்தையும் ஒரு கரையான்கள் அரிச்சிருக்குது. இதில் மொத்தம் 11 கட்டுரைகள் இந்துத்துவம் இந்தியாவை இங்கே கொண்டு செல்வது. இந்த இதில் மொத்தம் கரையான்கள் அறிக்கும் புத்தகத்தில் இருந்து தொடங்கி 11 கட்டுரைகள் இது இன்னைக்குள்ள நிலைமையை ரொம்ப கிளியராக ரொம்ப விரிவாக அனாச்சி எடுத்து சொல்லியிருக்காங்க. முதல் கட்டுரை கரையான்கள் அறிக்கும் புத்தகம். இதில் கரையான்கள் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா அதில் ஒரு வெறிநாயோ இல்லை நரி என்ன மிருகம் இருந்தாலும் அதை உடனே அடித்து கொண்டுடலாம். ஆனால் கரையான்களை அதுவும் ஆயிரக்கணக்கில் அரிக்கும் போது நம்ம அதை ஒவ்வொன்றா நசுக்கிட்டு இருக்க முடியாது. அதில் அப்படி நசுக்கினால நம்ம எத்தனையை நசுக்க முடியும். அதுபோல் இந்த இந்துத்துவ குழுமம் மொத்தமாக நம்ம இந்திய ஜனநாயகத்தை அறிவிச்சுட்டு இருக்கு. இந்திய சமூகத்தில் தங்கள் கருத்தியல்களை கிடைத்த சந்தர்ப்பத்தில் திணிக்க பார்க்கிறார்கள். அவங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல அவங்க கருத்தியலை நுழைக்கிறாங்க. இந்துக்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை காண்பிச்சுட்டு எல்லாருக்கும் இடையில இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்துக்களுக்கு உள்ளாரையே ஒரு பெரிய ஒரு பகை முரணை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா வெளி கார்பரேட்கள் இந்த இயற்கையை கொள்ளையடிக்கிற அந்த இதை மக்கள் மனசுல இருந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்து ராஷ்டிரமே அவங்க நோக்கம் பண்டைய சாதிய சட்டத்தை சிதையாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்வார்கள். அதை எதிர்ப்பவங்களை ஆன்டி இண்டியனும் நகர்ப்புற நக்சல்கள் என்று கூறுகிறார்கள், விமர்சிப்பார்கள். அவர்கள் ஒரே சித்தாந்தம் என்னன்னா அடங்கிப்போ இல்ல அடக்குவோம் என்ற அவர்கள் செயல்முறை அங்க வெட்ட வெளிச்சமாகிறது. தங்கள் கருத்துக்களை நேரடியாகவும் வெளிப்படையாகவும் அவர்கள் சொல்லும் போது அடித்தட்டு மக்கள் அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்கள விட்டு வெளியே போயிடுவாங்கன்றதுனால அவங்க வன்முறையை ஒரு ஆயுதமாட்டு கையில எடுக்கிறாங்க. அதுக்கு ஊடகங்களை அவங்க சப்போர்ட்லயே வச்சிருக்காங்க. எனவே இன்றைய சூழ்நிலையில் நமக்கு மாற்று ஊடகம், இடதுசாரி அமைப்புகளின் ஒன்றிணைப்பு ஆகியவற்றின் தேவையை இந்த கட்டுரை ரொம்ப சிறப்பா எடுத்துரைக்காது. அடுத்த 2வது கட்டுரை விவாதங்களை தொடருவோம். இது சமூக நீதி சமநீதி சார்ந்த நடைமுறைகள் நமக்கு தேவையான ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கான்னா பயனளிச்சிருக்கு. ஆனா அது உண்டாக்கியிருக்காங்கிறது கேள்விக்குறிதான். சமூகம் இயக்கம் சார்ந்த புதிய கோட்பாடுகளை மார்க்சியர்கள் உள்வாங்குவதும் வர்க்க போராட்டங்களை ஒன்றிணைத்து இந்திய மார்க்சியம் என்ற மையத்தை நோக்கி உருவாக்குவதும் ஆரோக்கியமான வளர்ச்சியாகும். இதை அண்ணன் கட்டுரையில ரொம்ப தெளிவா விவரிச்சிருக்காங்க. இடதுசாரிகளுக்கு மத்தியில பல்வேறு முரண்கள், சாதிகள் குறித்த சுற்றுச்சூழல் குறித்த பார்வைகள் ஒரு செயல் திட்டமாக மாற வேண்டும். முதலாளித்துவமானது உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் என ஒரு ஏகாதிபத்தியமாக உருவெடுத்து நிற்கிறது. இதன் கருத்தியல் கடத்தியாக இந்துத்துவ செயல்படுகிறது. அவர்களுக்கு குறி நுகர்வோர்கள். நுகர்வோர்கள் சொல்வது இளையோர்கள். பொதுவாக நுகர்வோர்கள்னா மத்திய தர வர்க்கம் தான் அங்க மெயினா இருக்கும். அதாவது மத்திய தர வர்க்கம், இளையோர்கள் அவங்க குறியா இருக்காங்க. நல்லாட்சி, வல்லரசு, பாரத பண்பாடு கோஷங்களை பொது புத்தியில நுழைச்சிட்டு ஜனநாயக ரீதியான மக்கள் சார்புகளை புறந்தள்ளப்படுது. மனிதர்களை பொம்மையா மாற்றப்படுறாங்க. இந்த முரண்களை நம்ம விவாதமாக்கணும். நம்ம ஒவ்வொரு பேச்சு கூட்டங்கள்லையும் இதை பற்றி விவாதிக்கணும். அதுக்கு அந்த முக்கியத்துவம் தொடர வேண்டும் என்பதையும் இந்த கட்டுரை கிளியராக விவரிப்பது. அடுத்தது வெறுப்பு அரசியலை வெகுஜன அரசியலாக்கும் முயற்சி.
மத அடிப்படைவாதிகளுக்கு அவர்களின் ஆட்சி அதிகாரம் மக்கள் திரளின் பொது புத்தியை தங்கள் கருத்து நிலைக்கு உருமாற்ற அரசு அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பளிக்கிறது. அதற்கேற்ப அரசு அமைப்புகளின் தலைவர்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு ஜால்ரா போடுறது மாதிரி மாற்றப்படுறாங்க. சாதி வெறி, மத வெறி, மூட நம்பிக்கையை எதிர்த்து குரல் கொடுப்பவங்க கொல்லப்படுறாங்க. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய தெரியும். அல்லது தாக்கப்படுறாங்க. இதை தடுக்க வேண்டிய அரசுகள் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் கொண்டாடும் இலக்கியங்களோ அவற்றின் அறங்களோ அதாவது இலக்கியம்னா ஒரு கான்செப்ட் ரொம்ப அறத்தை பத்தி போதிக்கும். அது இவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு முக்கியமானது சாதியம். அதிலும் மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் அவங்க விட்டுட்டு இந்த நடுவுல உள்ளதுல சில மாற்றங்களையும் சில முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து அதை அரசியலாக்கிறாங்க. அவர்கள் பார்த்தே இராத புத்தகம், கேட்டே இராத புத்தகத்துக்கு கண் வச்சு காது வச்சு கதை கட்டி உணர்ச்சியை தூண்டிட்டு அதுல இதைத்தான் உண்ணணும், இதைத்தான் ஒடுக்கணும், இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் எழுதணும்னு ஒவ்வொரு வரையும் ஒரு தூண்டல் கொடுக்குறாங்க. இது என்ன புதுசா எழுத வர்றவங்களா இல்ல புதுசா படிக்க வர்றவங்களா புதுசா இந்த பொது வாழ்க்கைக்கு வர்றவங்களா ஒரு அச்சுறுத்தலுக்கு உண்டாக்குறதுக்காக இவங்க இதை பண்றாங்க. ஆனால் புதியவர்களின் புதிய படைப்புகள் இந்த சாதியத்தை தள்ளும், சாதியத்தை சரிக்கும் என்று நமக்கு நம்பிக்கை தருகிறது. சமூக கரிசனத்தோடு உணர்வை நேர்மையாக வெளிப்படுத்தும் எந்த மனிதனும் தனி மனிதன் அல்ல. அவர்கள் கூட நாவருடைய கடமை. அதையும் இந்த கட்டுரை கிளியரா சொல்றது. 4வது, விசால காற்றும் அறிவொளி கீற்றும் படர்ந்து வர வேண்டும். வல்லரசுன்னா சர்வாதிகாரத்தையும், வளர்ச்சி என்பது இயற்கையை அளிப்பதையும், நல்லாட்சி என்று அரசின் செயல்பாடுகள் அது எத்தன்மையிலும் எவ்வளவு கேடுகட்டதா இருந்தாலும் அதை விமர்சிக்காம வாயடைக்க வைப்பதும் இந்திய ஜனநாயகத்தை இந்துத்துவத்தை கேலி குத்தாய் வச்சிருக்கு. அவர்கள் உண்மையான ஜனநாயகம் விவாதம் மூலம் அமையும் அரசாங்கம் என்ற கூற்று இந்தியாவுக்கு ஒத்து வராது, இந்திய யதார்த்தத்துக்கு வராது என்பதை என்றும் இந்திய யதார்த்தம் பன்மைத்தன்மை வாய்ந்தது என்பதை மறந்து ஒரு ஒற்றைத்தன்மையை நோக்கி கொண்டு வர விளைகிறார்கள். இத்தகைய சூழலை விவரித்தோ கலையாக்கியோ இல்ல உரையாடும் செய்தியாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது தாக்கப்படுகிறார்கள். பாசிசம் என்னும் கொலைவரி நோயின் அறிகுறி இதுவாகும். இந்த அபாயம் உணரப்பட வேண்டியதின் அவசியத்தை இந்த கட்டுரை சொல்லுது. அடுத்தது, முட்டுச்சங்கில் இந்தியா வெளிச்சம் தேடும் சிறுபறவையார். சுதேசி முகமூடியோடு வெளிநாட்டு நுகர்வு சார்ந்த கார்ப்பரேட்டுகளோடு இணைந்த தாக்குதலை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். பெரும்பான்மை தைரியத்தில் இந்த உணவையும் உடையையும் உறைவிடத்தையும் கலாச்சாரத்தையும் தீர்மானிக்க காவலர்களாக தங்களை உருமாற்றம் செய்து கொண்டு விட்டார்கள். வாயை மண்ணால், காதுகளை ஈயத்தால், புலன்களை அச்சத்தால், உடல்களை துப்பாக்கி குண்டுகளால் மூடுகிறார்கள். இந்த வார்த்தை அப்படியே யூஸ் பண்ண வார்த்தை. இது பாசிசத்தின் இந்திய வடிவம். ஊட்டிய அறையின் வெளிச்சம் தேடி சிறகடித்து பறந்து பரபரக்கும் சின்னஞ்சிறு பறவையாய் இந்திய சமூகம் இருக்கிறது. நாம் அறியாமலே நம் குழந்தைகளின் வகுப்பறையிலும் நம் பெண்களின் மனங்களிலும் இந்த விஷ கொடுக்குகள் தம் கருத்தியல்களை சொல்கின்றன. இந்த ஜனநாயக யுகத்தில் ஒரு சிக்கல் என்றால் அதை பாதுகாக்க வர்க்க அமைப்புகளோடு நின்று விடாமல் வகுப்பறை முதல் அனைவருக்கும் நம் கருத்தியலை நுழைக்க வேண்டிய கடமையும் இக்கட்டுரை நமக்கு விளக்குகிறது. அடுத்தது 6வது கட்டுரை, தேவை புதிய வழிமுறைகள். இந்துத்துவம் அரசியல் தளத்தில் மட்டும் செயல்படும் இயக்கம் அல்ல. அது நூற்றுக்கணக்கான அமைப்புகள், லட்சக்கணக்கான வெளிப்படைத்தன்மையற்ற ரகசிய வேலை திட்டங்களை கொண்டுள்ளது. அதற்காக அவர்கள் பல துறை அறிஞர்கள் புதிய சாணக்கிய தந்திரங்களோடு கையாள்வார்கள். ஊடகங்கள் கார்ப்பரேட் கையில் இருக்குன்னு நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். எனவே இந்துத்துவத்துக்கு அரசியல் தவிர இருக்கும் கருத்தியல் ஆயுதங்களை, அதன் போலி தன்மைகளையும் மக்கள் முன் வைப்போம். எந்த சூழ்நிலையிலும் ஜனநாயகமும் கருத்தியல் சுதந்திரமும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் முதன்மையானது என்பதை புரிந்து செயல்பட வேண்டியது நமது உடனடி கடமையாகும்.
கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஒற்றையாட்சி கருத்தியல்கள் கல்வித்துறை முதல் அனைத்து துறைகளிலும் இவர்கள் புகுத்தியிருக்கும் ஜனநாயக விரோத செயல்களை அடையாளம் காண வேண்டும். அடுத்தது இன்றைய அரசியல் கதை. இந்துத்துவம் என்பது இந்து மதம், பார்ப்பனிய கலாச்சாரத்தை கட்டமைப்பதே இந்துத்துவத்தின் கொள்கையாகும். சைவம், வைணவம், லிங்கத்து இந்த சமய பிரிவுகளை அடையாளமே இல்லாமல் செய்துவிட்டு வைதிகத்தை ஒட்டுமொத்த இந்து மதமாக மாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. கார்ப்பரேட் முதலாளித்துவ ஜோதியில் கரைந்து இதை நிலைநிறுத்தவும் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்களை தியாகிகளாகவும் நம்ம சவாக்கள் போராட்ட வீரர்களாகவும் மக்கள் மனதில் பதிக்க ஒரு போலியான அவர்களுக்கு தோதான ஒரு வரலாறு உருவாக்கப்படுகிறது. இந்த அரசின் எல்லா துறைகளும் சுயத்தன்மையை இழந்துவிட்டன. இந்துத்துவ வேலை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியாள் மாதிரி எல்லா துறைகளுமே இருக்கின்றன. இதை மக்களுக்கு புரிய செய்யும் கருத்தியல் போராட்டத்தில் இடதுசாரி ஜனநாயக அமைப்புகளின் ஒருங்கிணைந்த தலையீடு அவசியம் என்பதையும் கட்டுரை உணர்ந்துள்ளோம். அடுத்தது 8வது கட்டுரை அறிவியல் மீது இந்துத்துவ யுத்தம். இரட்டைத்தன்மையை இயல்பாகவே கொண்டவர்கள் இந்துத்துவ பரிவாரங்கள். முதல்ல இருந்தே ஒரு இரட்டைத்தன்மை அவங்க கிட்ட இருக்கும். சுதேசின்னு வாய்க்கிலேயே கத்திக்கொண்டு ஏகாதிபத்திய முதலாளிகளுக்கு இயந்த செயல் திட்டங்களை அவர்கள் வகுப்பார்கள். சர்க்கரை என்று காகிதத்தில் எழுதி அதை நக்கியோ நக்காமலோ பேஷ் பிரமாதம் என்று சொல்லும் மனநிலையை மக்களிடம் உருவாக்குகிறார்கள். இதிகாசங்களும் புராணங்களும் கதைகள் அல்ல, அவை தொழில்நுட்பம் சார்ந்தவை. மேற்கை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று கூற்றி மேற்குக்கு தாளம் போடும் அவர்களுடைய போக்கு மறைக்கப்படுகிறது. கழிந்த வருஷம் நடந்த அறிவியல் மாநாட்டில் இதை மாதிரி அந்த ராவணன் போன மயில் வாகனம் தான் நாங்கள் இந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சதுக்கு அடையாளமாக இருந்தது. அந்த காலத்திலே நாங்கள் ஏரோப்ளைன் வச்சுருந்தோம்னு ஒரு கருத்தியல் கூட நம்ம ஒரு விஞ்ஞானி சொன்னாங்க. அதுதான் அதில் உள்ள ஆச்சரியம். அதே சமயம் பண்டைய காலத்தை பொற்காலமாக மாற்றி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. மதச்சார்பின்மையும் சகிப்புத்தன்மையும் தூக்கி எறியப்பட்ட இந்திய சூழலில் இந்து மத அறிவியல் குறித்த விவாதங்கள் அதிகார பின்புலத்தோடு நடைபெறுகின்றன. இவற்றை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்பவர்கள் அளிக்கப்படுகிறார்கள். இது வன்முறை அல்ல, மாற்று கருத்தே இல்லாமல் செய்யும் பாசிச யுக்தியாகும். அடுத்தது 9வது கட்டுரை தழுவி தகர்க்கும் அரசியல். இன்றைய அரசியலை ஒற்றை சொல்லி சொல்வதனால் திருராஷ்டிர ஆலிங்கனம், அதாவது மேலோர் என்பவரை அணைப்பது என்பது ஆறத் தழுவுவது, கீழோர் என்பவரை அணைப்பது தழுவி தகர்ப்பது. உயர்ந்தோர் தெய்வமும் தாழ்ந்தோர் தெய்வமும் என்ற உருவாக்கத்தை தந்திரமாக தாழ்ந்தோர் தெய்வங்களும் உயர்ந்தோர் தெய்வங்களின் பிரதிபலிப்புகள் என்று குரலை மாற்றுகிறார்கள். ஆனால் வழிபாடுகளை தங்களுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்கிறார்கள். நாட்டார் தெய்வங்களின் வைதிக கடவுளோடு இணைத்தல், வழிபாட்டு முறைகளை வைதிக முறைகளில் மாற்றம் செய்தல் போன்ற நடவடிக்கைகளை அவர்களுடைய சிறு அமைப்புகள் மூலம் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஒடுக்கப்பட்டோர் இந்த அதிகாரத்தை அவர்கள் ஒரு அங்கீகாரமாக ஒரு அலங்காரமாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இது தெரியவில்லை. கயிற்றின் நீளம் கூடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் அந்த கயிற்றின் மரமுனை சுருக்குடன் அவர்கள் கழுத்திலே தொங்குகிறது என்ற வரிகள் மிகச் சரியான பதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து இந்துத்துவம் இந்தியாவை எங்கே கொண்டு செல்கிறது? இது 10வது கட்டுரை. சாதிப்படி நிலைகள், அவை சார்ந்து கட்டமைக்கப்பட்ட சடங்குகள் மட்டுமே இந்து மதம். இவற்றை களைந்தால் இந்து மதமே இல்லாமல் நிலைக்குலையும். இதை உறுதிப்படுத்த இந்திய பாசிச வடிவமான இந்துத்துவம் முன்வைக்கப்படுகிறது. பாசிசம் என்பது பொருளாதார முறையில் சோசியலிசம், முதலாளித்துவம் இரண்டும் இல்லாமல் ஒரு 3வது பாதை என்பதை போலியான பாதையை முன்வைக்கிறது. இதையே இந்துத்துவா இந்து பாதை 3வது பாதை சரியான பாதை என்று முன்வைக்கிறது. ஆனால் இராணுவம், ரயில்வே துறைகளில் கூட வெளிநாட்டு மூலதனங்கள் நுழைந்து இந்திய அறிவியல் அறிஞர்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் தேசபக்தி, சுதேசி என அவர்கள் பேசுவதை நம்ப செய்யும் அவலம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நாசிசம், பாசிசம் போன்றவை பேரணிகளால் வளர்க்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக மார்ச் ஆன் ரோம் இது போன்ற பேரணிகளால். அதே போல இந்துத்துவம் தங்களை வளர்த்துக் கொள்ள ரத யாத்திரைகளை பலவற்றை நடத்துகின்றன.
பாபர் மசூதி இடிப்பு, கோத்ரா ரயில் எரிப்பு சார்ந்த கலவரங்கள் ஜனநாயகத்தின் துயரங்கள். இருந்தும் இந்துத்துவா வளர்ந்து கொண்டே வருகிறது. அடுத்த கட்டுரைகள் அமைப்புகள் 100 அபாயங்கள் 1000. காந்திஜியின் படுகொலை இந்துத்துவ அரசியலின் முதல் புள்ளி. காந்திஜி இந்து மதத்தை மதித்தவர். சாதிய உயர்நிலையில் கை வைக்காமல் ஹரிஜன் முன்னேற்றம், தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றில் அவர் ஈடுபட்டார். இருந்தபோதும் படுகொலை செய்யப்பட காரணம் இந்துத்துவ கருத்தியல் சாராம்சமாகும். இந்துத்துவத்தின் முன்னோடிகள் பாசிசமும் நாசிசமும் தான். இடதுசாரிகளும் ஜனநாயக அமைப்புகளும் உணவு, உடை, சமூக நீதி என போரிடும் போது இந்துத்துவ குடும்பங்கள் போராடுவது வேலை அவமதித்து விட்டார், ஜோதியா தப்பா சொல்லிட்டாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகளை, பெயர் மாற்ற நிகழ்வுகளை இந்துக்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தாகவும், இந்து மதத்தின் மீதான தாக்குதலாகவும், இந்து மதம் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதாகவும் மாற்றி ஒரு பகைமுரணை உருவாக்குகிறார்கள். இதற்காக சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவையும் குறிவைத்து பல்வேறு இந்துத்துவ அமைப்புகளை அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். அரசியலில் பாஜக, பழங்குடியினருக்கு வனபந்து பரீட்சித், சேவைக்கென சேவா பாரதி, கல்விக்காக வித்யா பாரதி, விவசாயிகளுக்காக பாரதிய கிசான் சங்கம், இது போன்ற 44 அமைப்புகளை சங்கர் கோபாலகிருஷ்ணன் என்ற ஆய்வாளர் தருகிறார். இன்னும் எத்தனை அமைப்புகள் எந்த தளங்களில் செயல்படுகின்றனவோ நமக்கு தெரியாம நிறைய அமைப்புகள் அவங்களுக்கு செயல்படுத்திட்டே இருக்காங்க. இந்த அமைப்புகளை பரிசீலிப்பதன் மூலம் இந்துத்துவத்தின் வேலை திட்டத்தை புரிந்து எதிர்வினையாக்க முடியும். அன்பு தோழர்களே, இன்று குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு சுதந்திரமான அமைப்புக்குள்ளும் கரையான்கள் போல் இந்துத்துவ செயல்பாட்டாளர்கள் புகுந்து விட்டார்கள். இன்று கூட புதுடெல்லியில் விவசாயிகளின் போராட்டத்தை கொடூரமாக அரசு அடக்குகிறது. அரசு துறைகளை பழிவாங்கும் ஒரு அமைப்பாக மாற்றியுள்ளது. ஒரு நல்ல குடியரசை நிறுவ அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கி முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்திலிருந்து இடதுசாரி ஜனநாயக அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும். அதற்கு கட்டுரைகள் ஒரு தெளிவையும் நல்ல ஒரு தளத்தையும் உண்டாக்கும். நன்றி, வணக்கம். புத்தக விமர்சன அரங்கில் என்னுடைய கட்டுரை தொகுப்பை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. அதுபோல ஜனசக்தியில் வந்த கட்டுரைகள், திணையில் வந்த கட்டுரைகள் தான் நான் தொகுத்து NCBHக்கு அனுப்பினேன். அதை உடனடியாக புத்தகமாக்கிய NCBHனுடைய மேலாண்மை இயக்குனர் கவிஞர் சண்முகம் சரவணா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்ளணும், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த கட்டுரை எழுதுவதற்கு காரணமாக இருந்தது ஜனசக்தியினுடைய பொறுப்பாளர் தோழர் லேடி. அவர் தான் மீண்டும் மீண்டும் இந்த தொடர்ந்து கட்டுரைகள் எழுதும்படியாக மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டம் வரை எழுதினேன், 11 10 கட்டுரை வரை எழுதினேன். அப்புறம் என்கிட்ட சரக்கு தீர்ந்தாச்சு, இது கொஞ்சம் நோட்டப் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப எழுதுனேன்னு சொல்லி கொஞ்சம் இடைவெளியில் இருக்கேன். லெனினுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் செல்வகுமார், இந்த செல்வகுமாரனுடைய தொடக்க கால சில கேள்விகள் அவன் கேட்டுட்டு போயினான். ஆனால் அந்த கேள்விகள் பல விடைகளை என்னை தேட வந்து பல புத்தகங்களை நான் படிக்க தூண்டியதுன்னு வச்சுக்கலாம். அந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் போல அது செல்வகுமார் மட்டுமில்லை, இது போல நிறைய இளைஞர்கள். ஏன்னா அந்த இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது மிக அடிப்படையான விஷயமாக இருக்கும். ஏன்னா கடவுள் குறித்து தான் அவங்க அடிப்படையில் கேள்விகளை எழுப்புவார்கள். கடவுள் உண்டா இல்லையான்னு சொல்லக்கூடிய விவாதத்தை தாங்க. அப்போ அவங்களோடு உரையாடல் நிகழ்த்தும் போது சில தேடுதல்கள் இப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இளைஞர்கள் எல்லாரும் செல்வகுமார் உட்பட அவங்களெல்லாம் இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு நினைவு வருகிறேன். இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம விஜயகுமார் என்ற காலையில் இந்த புத்தகங்களெல்லாம் இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னா நான் தனசேகரன் ஃபோன் பண்ணேன். NCBHனுடைய நாகர்கோவில் மேலாளர், அவர் மதுரையில் இருக்கார். அவர் சரி தம்பி டேனியல் தானே, டேனியல் அவர் இங்கே தான் இருக்காரு, நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னாரு.
அந்த மாதிரி இந்த புத்தகங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முடிந்த அளவுக்கு கையில் இருக்கக்கூடிய காசில் ஒரு 25 குறைந்தபட்சம் 25% இந்த புத்தகங்களை வாங்கிட்டு போனீங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். தனசேகருக்கும் டேனியலுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை வந்து பேச தொடங்கினான்னா என்னால் நிறுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு பதட்டமும் ஒரு ஆவேசமும் ஆக்ரோஷமும் உள்ள ஒரு பொருள். ஏன்னா ஏகദേശம் ஒரு 13 வயசு இருக்கும்போதே 13-15 வயசு இருக்கும்போதே பெரியாருடைய கருத்துக்கள், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இதில் உள்ள பேச்சுக்கள், அதனால் கவரப்பட்ட மாணவர்கள் வந்து நான் ஒரு மாணவன். இப்போ மிக இயல்பாக தமிழ் சார்ந்த உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவாகவே மனதிற்குள் உண்டு. அன்றும் உண்டு, இன்றும் உண்டு. அதுபோல் இன்னொன்று தேசம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து புல்லரிக்கும்படியான ஒரு உணர்வு தான் என்னுடைய வார்த்தைகளில் வரும். ஏன்னா தேசம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் காலம் போக போக இந்த மார்க்சியத்தோடும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடும் தொடர்பு கொள்ள தொடங்கிய பிறகு இந்த தேசம் சார்ந்து நான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில், அதுவும் குறிப்பாக காங்கிரஸினுடைய வரலாற்றில் ஒரு சிறு செய்தி, காங்கிரஸ் ஒரு வேலை திட்டத்தை, இந்தியா ஏதோ சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை 1921 ஹசரத் மொஹானி அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர், அவர் தான் முதலாக இந்தியா சுயராஜ்யம் பெற வேண்டும்ங்கிற தீர்மானத்தை 1921 கொண்டு வந்தார். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் அந்த தீர்மானம் அப்போது நிறைவேற்றப்படவில்லை, தோற்கடிக்கப்படாது. வந்து காந்தி தலையிட்டு அதை நிறுத்திட்டார். அப்புறம் 1927 அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு காங்கிரஸ் செயற்குழுவோ ஏதோ ஒரு மகாசபை கூடி வருங்கால இந்தியா, ஏன்னா சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை, அப்போ எப்படிப்பட்ட இந்தியா உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எம்என் ராய் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இந்தியாவுடைய ஃபவுண்டரில் முன்னோடிகளில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். அந்த திட்டம் உடனடியாக புறக்கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி காந்தி ஒரு சுயசார்புள்ள கிராமங்களை அடிப்படையாக கொண்ட திட்டத்தை முன்வைக்கிறார். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எந்த திட்டமும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அப்படியே நீண்ட காலம் கிடப்பில் கிடந்து 1944 நினைக்கிறேன், 44 ஒரு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் இந்த காங்கிரஸ் வரலாற்றில் நான் படிச்சுட்டு வரும்போது அந்த திட்டம் யார் வைத்த திட்டம், எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும், எந்த திசையில் நடைபோட வேண்டும் என்பது குறித்து எம்என் ராய் வைத்த திட்டம் புறக்கணிக்கப்பட்டது, காந்தி வைத்த திட்டம் புறக்கணிக்கப்பட்டது. அதுபோல் பின்னால் அசோக் மேத்தா ஒரு திட்டத்தை வைப்பார், விவசாயிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு திட்டம், அது மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டம், அதுவும் புறக்கணிக்கப்படுகிறது. அப்போ யாருடைய திட்டம் அமுலுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த திட்டத்தை உருவாக்குனது பிர்லா பிளான் தான் இருப்பார். எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான ஒரு வரைவை முன்மொழிந்து நிறைவேற்றியதுன்னு சொல்லக்கூடியது வந்து பிர்லாவுடைய திட்டம், பிர்லா பிளான் அப்படிங்கிறது. அப்போ இந்திய உருவாக்கம் என்பது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாக இருந்தது. இந்தியா அப்படின்னு நான் நண்பர்கள் தோழர்கள் நான் வந்து எங்கே இந்தியா இருக்குன்னு கேட்டாங்க உண்டு. இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான விவாதமா அப்படின்னு சொன்னவங்க உண்டு. எங்கே இந்தியா, ஏற்கனவே இந்தியா இருக்கதானே செய்தது, அது வேதத்தில் அப்படி இருக்குது, ரிக்வேதத்தில் அப்படி இருக்குது அப்படிங்கிற உதாரணங்கள் சொன்னவங்க உண்டு. ஆனால் எனக்கு இந்த கேள்வி மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பதில் எனக்கு கிடைச்சது தான் மிகுந்த அதிர்ச்சியான ஒரு இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டம் ஏகദേശம் 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலேயே உருவாயிடுச்சு. நீங்கள் நாம் பேசக்கூடிய இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்தி மொழி உருவாக்கம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதிலிருந்தே அது அந்த திட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்போது உருதுவினுடைய இடத்தை ஒழித்து, அதுக்கு முன்னாலே பாரசீகத்தை காலி பண்ணியாச்சு. பாரசீகத்தை காலி பண்ணிவிட்டு அது ஆட்சி மொழியாக இருந்த பாரசீகம்,
அதை பார்சி அந்த அதை காலி பண்ணியாச்சு. உருது மொழியை காலி பண்ணியாச்சு. அப்புறம் ஏற்கனவே இந்துஸ்தானின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி அமைப்பு இருந்தது, அந்த மொழி அமைப்பையும் காலி பண்ணியாச்சு. காலி பண்ணி இந்துஸ்தானியில் இருந்து உருது சொற்கள் அல்லது இந்துஸ்தானியிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பேச்சு மொழியினுடைய சொற்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அதற்குள் சமஸ்கிருதத்தை திணித்து ஒரு இந்தி மொழின்னு சொல்லக்கூடிய இந்தி மொழி பேச்சு மொழி அல்ல, அது எழுத்து மொழி. அந்த வடிவத்தில் ஒரு ஆதிக்க மொழியாக உருவாக்கக்கூடியது ஏகதேசம் 1818 தொடங்குகிறது. அலோக் ராயின் ஆதர் ஒரு புத்தகம், அது ரொம்ப சின்ன புத்தகம். அதில் இந்த மொழியினுடைய வரலாறு குறித்து ரொம்ப ஆழமாக எழுதியிருப்பார். நான் பின்னால் தான் இந்த புத்தகம் படித்தேன். ஆனால் இந்த இந்தியா என்பதை ஒரு இந்து இந்தியாவாக உருவாக்கக்கூடிய வேலை திட்டம் என்பது 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே இருக்கிறது என்பது மிக அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது தான் எனக்கு வந்து ஒரு தேடல் வந்தது. அந்த தேடல் பல திசைகளில் ஓடி அலைந்து அல்லது பல புத்தகங்களை படித்து நான் செய்த ஒரே ஒரு பயனுள்ள காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு நான் நினைச்சேன். இதை விட நான் எழுதுனதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பிரம்மாண்டமான புத்தகங்கள் தமிழில் ஆமார்ஸ் எழுதியிருக்காரு, விடுதலை ராஜேந்திரன் எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், குறிப்பாக நுரானியினுடைய புத்தகங்கள், அதெல்லாம் வந்து ஏஜி நுரானி ஒரு பெரிய வழக்கறிஞர். அவருடைய புத்தகங்களுக்கு கிட்ட அந்த புத்தகங்களை படித்துட்டு அதனுடைய இன்ஸ்பிரேஷன் எழுதின கட்டுரைகள் தான் இது. அவ்வளோ நான் செய்தது அப்படிங்கிறது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுனா ஒரே ஒரு விஷயம்தான். நான் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையாளர்கள் இருப்பாங்கள்ல, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரிஜினல் புக், அந்த புக்கை நான் படித்தேன். அவ்வளவு, அதாவது அதை ஒரு ஆர்எஸ்எஸ் நண்பன் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வருஷம்னு கையில் வச்சுட்டு அவ்வளோ புத்தகம் சொல்லிடுறான். இந்த சொல்லி ஆகாதுப்பா, இந்த புத்தகத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ எம்எஸ் கோல்வால்கர் புக்கை எங்கிட்ட இருந்து வாங்கி அனுப்பி படிப்பேன். மார்க்ஸ் புக்கு கேளு, அல்லது வந்து லெனின் புக்கு கேளு, ஏங்கல்ஸ் புக்கு கேளு, ஜீவா புக்கு கேளு, நான் எடுத்தாரேன். நீ இந்த புத்தகத்தை எங்கிட்ட இருந்து கொண்டு போகக்கூடாது. என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்ததாகவே அவங்களுக்கு தெரியாது. அது குறிப்பாக நம் சமுதாயத்தன்மையின் விளக்கம் சொல்லிட்டு 1939 எம்எஸ் கோல்வால்கருடைய புத்தகம், அதுதான் முதல் வெளியீடு, ஆர்எஸ்எஸ்னுடைய புத்தகமாக வெளிவந்தது அதுதான். அதுக்கு பிறகுதான் இவங்க தகுதி தத்தங்கள் எல்லாம் வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அந்த புத்தகம் ரொம்ப டேஞ்சரஸான புத்தகம். ஆர்எஸ்எஸ்ஸே பயந்து போய் ஒரு கட்டத்தில் இந்த புத்தகத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லைன்னு ஒதுக்கி வச்சிட்டான். இப்போ 2014க்கு பிறகு அவங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு வேதாளம் முருங்க மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க திரும்ப அந்த புத்தகத்தை ரீபிரிண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஆர் அவர் நேஷனல் புக் டிஃபைன் அந்த புத்தகத்தினுடைய ஆங்கில தலைப்பு. அதில் வெளிப்படையாகவே ஹிட்லரை புகழ் பாடக்கூடியது, அந்த ஹிட்லருடைய உணர்வு இந்தியாவினுடைய ஒவ்வொரு இந்துக்கும் வேணும்னு சொல்லக்கூடியது, அந்த ஆரிய இனம் என்ற உயர்ந்த இனம் சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி எப்படி வந்து ஜெர்மனியில் மேலோங்கியதோ அது போன்ற ஒரு உணர்ச்சி இந்துக்களுக்கு வேண்டும் சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஒழிச்சு மறைச்சு பேசிகிட்டு இருந்த காலம் பிற்காலம். ஓப்பனாக பேசுகிற காலம் 1939. இப்போ மீண்டும் பேச தொடங்கியிருக்காங்க. அப்போ அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அவங்க என்ன பேசுனாங்களோ அது மாதிரி இந்த தேர்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய டெங்கிடின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருந்தது. என்ன அப்படின்னு ஏன் தோழருங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து ஏஐடிசியில் இருந்தவர். ஏஐடிசியில் ஒரு செயல்பாட்டாளர். அவர் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு அப்போ ஜனசங்கத்தில் போய் சேர்ந்தார். சேர்ந்து அங்கே வந்து தொழிற்சங்கத்தை உருவாக்கினார். அவர் உருவாக்கின அமைப்பு தான் பிஎம்எஸ். அந்த பிஎம்எஸ் அமைப்பை உருவாக்குற டெங்கிடி வந்து ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு வந்து தேர்டு வே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தேர்டு வேன்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துக்கு அடிப்படையான சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதலாளித்துவம் அது ஒரு பாதை, அது தோற்றுவிட்டது. சோசியலிசம் இன்னொரு பாதை, அது தோற்றுவிட்டது. மூன்றாவது பாதையை உலகிற்கு யார் தருவார்கள்? அந்த மூன்றாவது பாதையை இந்து மதம் தரும். இதான் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். அந்த மாதிரிப்பட்ட பல புத்தகங்கள் வந்து நம்ம யோசிக்க வச்சு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எப்படி ஒரு அபாயமான ஒரு எல்லையை நோக்கி நகர்கிறார்கள். அதுவும் குறிப்பாக என்ன ரொம்ப பாதித்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது,
அல்லது நாம் உணர்ந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்பது, நான் வீட்டுக்குள் இருக்கிறேன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், இவர்களை நான் அறியாமலேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள், கருத்தியல் வளையத்திற்குள் இழுத்துக் கொள்ளுகிறார்கள். அது ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மன உணர்வுகளுக்குள் ஒரு இந்துத்துவ கருத்தியல் நிலையை மிக வலுவாக புகுத்தக்கூடிய ஒரு வேகத்தை அவர்கள் செயல்முறையில் உருவாக்கி கொள்கிறார்கள். இந்த உருவாக்கத்தை நாம் தொடுவது என்பது நம் வெறும் அரசியல் தளத்தில் மட்டும் அல்லது வர்க்க போராட்டம் என்ற ஒரு வார்த்தையினால் மட்டும் இவற்றை எதிர்கொள்ள முடியாது. அப்போ எங்கே எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய அன்றாட உரையாடல், நம்முடைய குழந்தைகளுடைய பேச்சுக்கள். நான் என் பேரப்பிள்ளைகள்லாம் பேசக்கூடிய சமயத்தில் நிறைய கதை, நூற்றுக்கணக்கான கதைகள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கதையும் நான் நினைவில் இருந்து ஒரு படிச்சுட்டு சொன்னதில்லை. எங்கேயோ ஒரு காட்டில் ஆரம்பித்து அல்லது ஒரு பெரிய கடல்னு ஆரம்பித்து கரெக்டாக முடியக்கூடிய புள்ளி எப்படியா இருக்கணும்னு சொன்னால், நம்ம தான் மனுஷன்லாம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி முடியும் போது அந்த இடையில ஜாதிலாம் ஒன்றும் இல்லைப்பா, மதம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏன்னா கடவுள்னு சொல்லக்கூடியது நம்பக்கூடியவன் நம்பிட்டு போகிறான், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதனால் தொந்தரவு ஒன்றும் இல்லையா, அது இருந்துட்டு போடுமே, அது என்ன பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி எளிமையாக பேசும்போது அந்த குழந்தை மனசு மிக இயல்பாக அது ஒரு கிரியேட்டிவிட்டி கூடுன மனசு குழந்தைகளுடைய மனம். நம்ம கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள் அந்த குழந்தைகள் கற்பனை செய்யும். அந்த கற்பனைக்கு நாம் தூண்டி பக்கத்தில் அல்லது மனைவி சகோதரிகள் பக்கத்தில் அணுகாமல் செய்யலாம். ஏன்னா ஒரு என்ன விளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு என் முன்னால் இருந்தே என்னுடைய மனைவியை கையை பிடிச்சிட்டு போகிறானே, என் சகோதரியினுடைய கையை பிடிச்சிட்டு போகிறேன்னா, செங்கல் ஊர்வலம் வருது, நான் பள்ளிக்கூடத்துலேருந்து நான் வாரேன், வீட்டுக்கு வரும்போது நடைக்கு முன்னால் ஒரு ஸ்டூலுக்கு முன்னால் மேலே ஒரு விளக்கு வச்சுருக்கு. அங்கேருந்து ஒரு 10-50 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 3 செங்கலை ஏதோ ஒரு வடிவத்துக்கு மேலே வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது எங்கள் அப்பாவும் கூட வராங்க. என்ன விசேஷம் அப்படின்னு, எல்லாம் சாமிக்கு வருதா, பிரேதம் என்ன வருதா, ஒன்றும் இல்லை. என் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி வந்துட்டு இருக்கு, அதுதான் விளக்கு வச்சுருக்கு. அப்போ நான் கூர்ந்து பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்ச அது என்ன கரசேவா, அதுக்காக வேண்டி இந்த செங்கல் ஊர்வலம் நடத்துனாங்க. அந்த ஊர்வலத்துக்காக அப்போ நான் இந்த விளக்கு நீ எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, சாமி நீ வச்சுட்டு போதும் இல்லை, இவனை அவ்வளோ பேருமே தேசத்தை ரத்தம் சிந்த வைக்கிறதுக்காக வேண்டி உள்ள முயற்சி. அங்கே எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த வீடு ஒரு வீடு, நான் இருந்த வீடு இன்னொரு வீடு. அந்த வீட்டில் எங்கள் அப்பா சொல்லியாச்சு, எங்கள் அம்மா வச்சாச்சு, அது செங்கல் கடந்து போயாச்சு. என் மனைவி நான் சொன்னேன், நான் நின்று அந்த வேகம் ஒரு விமான மிருக வேகம், ஏன்னா ரொம்ப நேரம் கொடுக்க முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. உடனே நம்ம சொல்லக்கூடிய என் பாடி லாங்குவேஜ்லேயே அந்த விளக்கத்துக்கு உள்ளே கொண்டு போகணும். அப்போ நான் ஒரு விதமான ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய துணி வந்தாலும் தப்பு இல்லை. உடனே மனைவி உள்ள எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த ஊர்வலம் கிடந்தாச்சு. அப்போ எங்கள் அம்மா என் மனைவிட்ட கேட்டாங்க, உன் வீட்டில் மட்டும் ஏன் விளக்கு வைக்கல, எல்லா வீட்லேயும் விளக்கு வச்சுருந்தாங்க, இல்லை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா கிட்ட எதுக்குறே வேண்டான்னு சொன்னேன். செங்கல் சாமி தானே உனக்கு என்ன பிரச்சனை, நம்ம செங்கல் சாமி வரலாமா, வந்தது அவங்க அறுவாடை கொண்டிருக்காங்க. இந்த அறுவாடை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வேறு என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நான் வந்துட்டேன். இந்த டிசம்பர் 6, 1992 அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த நாளே எங்கள் அம்மா சொல்லுவார், இன்றைக்கே அந்த பாய் போய் சொன்னானே அறுவாடை கொண்டு வரானோன்னு, இன்னைக்கு தானே எனக்கு புரிஞ்சுது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை. இப்போ எந்த சாமியாக இருந்தாங்கப்பா, எல்லா சாமியான மோசமான சாமியாக, மிக இயல்பான ஒரு வெள்ளங்கியான ஒரு தாயினுடைய மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தை. இந்த தாயை, இந்த குழந்தையை, இந்த பெண்களை அவர்களுடைய கருத்தியல் வளையத்திற்குள் இழுக்கும்போது நாம் அதுக்கு எதிராக எப்படி நாம் செயல்பட போகிறோம்? அந்த அரசியல் என்பது என்ன? அந்த அரசியலை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதான் முயற்சி. அந்த முயற்சியினுடைய ஒரு சிறு துளி தான் இது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு கார்டனிங் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, மிக பொறுமையாக ஒவ்வொரு கட்டுரையாக எடுத்து அந்த கட்டுரையினுடைய வரிகள், அந்த கட்டுரையினுடைய வரிகள் சார்ந்த அவருடைய உணர்வுகள், இவைகளெல்லாம் ரொம்ப எளிமையாக வெளிப்படுத்தினார். எனக்கு இந்த மாதிரி இளைஞர்கள் தான் நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். நம்ம எங்கெங்கெல்லாம் தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தத்தில் பார்த்தா தெரியாச்சுன்னா, இந்த
இவன் முத்துராம எனக்கு ஒரு சினிமாவை அறிமுகப்படுத்தினாங்க. என்ன கிச்சன்? கிரேட் இந்தியன் கிச்சன். அந்த சினிமாவை பார்க்கணும். சினிமா பார்த்தாச்சுன்னா நான் என்னை விமர்சனம் செய்து கொள்வேன். சரியா? நம்மை நாம் சுய விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டும். அது நாம் சொல்லக்கூடியது என்னுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப்ங்கிற ஒரு தளத்திலிருந்து தொடங்கி நான் செயல்படக்கூடிய அமைப்பிலிருந்து தொடங்கி எல்லா தளங்களிலும் நாம் நம்முடைய செயல்பாடுகளை சுய விமர்சனத்துக்கு உட்படுத்தி இன்றைய கால அரசியல் சூழலை, இன்றைய கால பண்பாட்டு அரசியல் சூழலை, இன்றைய காலத்தினுடைய ஒரு விஷச்சூழலை நாம் எதிர்கொள்வதற்கான உத்திகளையும் அறிவுகளையும் கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் இறங்குவோம். நம்முடைய உழைப்பு நிச்சயம் வீண் போகாது. ஏன்னால் இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது மிக வலுவான ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்திற்கு ஒருபோதும் ஆபத்து வர இந்திய ஜனங்கள் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை இன்னைக்கு பஞ்சாப் ஹரியானாவுடைய விவசாயிகள் நமக்கு காட்டிக்கொண்டு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியில் மிக அருமையான 5 புத்தகங்களை பற்றி நம்முடைய தோழர்கள் பேசினார்கள். அதுபோல் அந்த எழுத்தாளர்கள் அதற்கான நன்றி அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.